மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் திண்ணை. இன்றைய நமது நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக மதிமுகவின் பொருளாளர் மு. செந்தில் அதிபன் இணைந்திருக்கிறார். பேசலாம். வரலாற்றில் எத்தனையோ பேர் பெரியாரை எதிர்த்து பெரியாரை வீழ்த்துவோம் என்று கங்கணம் கட்டி கொண்டு இருந்தவர்கள் எல்லாம் அழிந்து போனதுதான் வரலாறு. வரலாற்றின் குப்பை கூடைகளை தூக்கி வீசியிடப்படுவார் சீமான். இது நடக்கும். நான் பிரபாகரன் இடத்தில் இருந்திருந்தால் தமிழீழத்தை பெற்றிருப்பேன். எவ்வளவு திமிரான பேச்சு அது. பிரபாகரன் அவர்கள் திராவிடத்தை வெறுத்தாரா? இளைஞர்கள் பார்வை ஒரு பக்கம் திரும்பியதற்கு பிறகு தமிழ்நாட்டிலே எங்கள் தலைவர் வைகோவைத்தான் முதலிலே குறிவைத்தார் சீமான். முதலிலே சீமான் ஒரு ஃப்ராட் என்பதை வெளி உலகத்திலே தெளிவாக சொன்னவர் இந்த தலைவர். அன்றைக்கு யார் ஆதரித்தார் வைகோவை? வைகோவை பார்த்து தெலுங்கர் என்று சொல்லுகிறார். ஈழ விடுதலை போராட்டத்திற்கு தன் வாழ்நாளையே அரசியலை அர்ப்பணித்தவர். சிங்கள அரசாங்கத்தினுடைய கைகூலி சீமான் இங்கே உட்கார்ந்து கொண்டு வைகோவை தெலுங்கர் என்று பேசினார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். தொடர்ந்து நீங்களும் பார்த்துட்டு இருப்பீங்க. பெரியாரை அம்பலப்படுத்துவதுதான் என்னுடைய முதல் வேலை, திராவிடத்தை ஒழிப்பதுதான் என்னுடைய முதல் வேலை, திராவிடம் தான் எனக்கு எதிரி அப்படின்னு சீமான் அவர்கள் உணர்ச்சி பொங்க பேசிட்டு இருக்காரு. கடைசி அவர் நேற்று பேசினதுல எங்களுக்கு ஈரோடு இடைத்தேர்தல் பிரச்சாரத்துல எங்களுக்கு ராமரும் வேணாம் ராமசாமியும் வேணாம் அப்படின்னு அவருடைய, அதாவது பெரியார் மண்ணிலே நின்று பேசியிருக்காரு. ஏன் இந்த மாற்றம் நினைக்கிறீங்க? பெரியாரை ஒழிப்போன்னு சொல்லி முயற்சித்தவர்கள் பல பேர். பெரியார் இருக்கிற காலத்திலே அவர் கோட்பாட்டு ரீதியாக அவருடைய தத்துவத்துக்கு எதிராக போராடியவர்கள் பெருவர் எல்லோரும் தோற்று போயிருக்கிறார்கள். அரசியல் ரீதியாக திராவிட இயக்கத்தை தோற்கடிக்க முடியாதவர்கள் ஒரு தமிழ்நாட்டில், அதாவது இந்தியா முழுவதும் வியாபித்திருக்கிறது. அவர்களுடைய காவி சித்தாந்தம் படர்ந்திருக்கிறது, வேகமாக படர்ந்திருக்கிறது. கடந்த 10 ஆண்டு காலமாக அதிகாரத்தில் இருக்கிறார்கள். ஆனால் எவ்வளவு முயற்சி எடுத்தும் கூட தமிழ்நாட்டிலே கால் உணவே முடியவில்லை. அதுக்கு பல முயற்சிகளை எடுத்தார்கள், தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு வலிமையான திராவிட இயக்க மண்ணாக தமிழ்நாடு இருப்பதற்கு என்ன அடிப்படை என்று RSS சித்தாந்தவாதிகள், இந்துத்துவவாதிகள் ஆய்வு நடத்துகிற பொழுது அவருக்கு கண்ணுக்கு முன்னாலே தெரிவது பெரியாருடைய பிம்பம். ஆக பெரியார் தான் இவை எல்லாவற்றுக்கும் அடித்தளமாக இருக்கிறார். பெரியார் மண் என்று சொல்லுகிற பொழுது அந்த மண் ஆன்மீக பற்றுள்ளவர்கள், ஆலயங்களுக்கு செல்லக்கூடியவர்கள், கடவுள் நம்பிக்கை உடையவர்கள், எல்லோருக்குமான ஒரு தலைவராக தமிழர் தந்தை என்று சொல்லக்கூடிய இடத்திலே பெரியார் இருக்கிறார். இன்று வரையில் அவர் இறந்து 1/2 நூற்றாண்டு காலம் ஆனதற்கு பிறகு அவருடைய ஆதிக்கத்தை தகர்க்க முடியவில்லை. எனவே தமிழ்நாட்டில் காலூன்ற விரும்புகிற சக்திகள் ஒரு மாற்று சித்தாந்த திராவிட இயக்க அடிப்படை கோட்பாட்டுக்கு, சிந்தனைக்கு எதிரான, நேர் எதிரான கோட்பாட்டை கொண்டிருக்கிறவர்கள் பெரியார் சிந்தனைகள் அழித்து விட்டால், கோட்பாட்டை அழித்து விட்டால் மிக எளிதாக கைப்பற்றி விடலாம் திராவிட கோட்டையை என்று மனப்பால் குடிக்கிறார்கள். அதற்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொருவர்களை உருவாக்கி பார்த்தார்கள். இன்று நேற்றல்ல, பட்டியல் நீண்ட பட்டியலை சொல்லலாம். இப்ப கடைசியா அவர்கள் கையில் கிட்டத்திருப்பது சீமான். ஆனா அந்த முயற்சி ஒருபோதும் வெற்றி அடைய போவதில்லை. வரலாற்றில் எத்தனையோ பேர் பெரியாரை எதிர்த்து பெரியாரை வீழ்த்துவோம் என்று கங்கணம் கட்டி கொண்டு இருந்தவர்கள் எல்லாம் அழிந்து போனதுதான் வரலாறு. வரலாற்றின் குப்பை கூடைகளை தூக்கி வீசியிடப்படுவார் சீமான். இது நடக்கும். சீமான் அவர்கள் பெரியாரை நான் நல்லா படிச்சுட்டேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. சீமான் அவர்களே அரசியலுக்கு வருவதற்கு காரணம் திராவிட கழகம், அவங்களுடைய நட்பு, இது எல்லாம் கடந்து அதற்கு பிறகு அதிமுகவிற்காக பிரச்சாரம் செய்திருக்கிறார், பாஜகவிற்காக பிரச்சாரம் செய்திருக்கிறார், இன்றைய பிரதமர் மோடி அவர்களுக்காக பிரச்சாரம் செய்திருக்கிறார். இதையெல்லாம் கடந்து வந்தும் கூட 2019 வரைக்கும் பெரியாருக்காக நினைவேந்தல் அவருடைய குடிலேயே பண்ணிருக்காங்க. அதோட கடைசி 2019 பிறகு ஏன் இந்த மாற்றம் நினைக்கிறீங்க? அது வரைக்கும் பெரியார கொண்டாடி இருக்கிறார் சீமான், அதற்கு பிறகு ஏன் இந்த மாற்றம் நினைக்கிறீங்க? அதாவது ஒன்று சொல்லணும், சீமானினுடைய அரசியல் வாழ்வுக்கு அடித்தளம் அமைத்தது பெரியார் உணர்வாளர்கள், திராவிட இயக்கங்கள்.
இன்றைக்கு அவருடைய அரசியல் பிழைப்புக்கும் வழிகாட்டுவது பெரியார் எதிர்க்கிறார். பெரியார சொல்லாம அவர் அரசியல் செய்ய முடியாது. ஒண்ணு பெரியாரை ஆதரித்தார் 19 வரையில் என்று சொல்லுகிறீர்கள். இன்னொரு பேட்டியில் அவர் சொல்றாரு, நான் 2008 ஈழத்துக்கு போய் தலைவரை சந்திச்சுட்டு வந்ததுக்கு பிறகுதான் திராவிட இயக்கங்களை பற்றி நான் ரொம்ப அறிந்து கொண்டேன்னார். அப்படி 2019 வரைக்கும் சொல்ல வேண்டியதானே, என்ன இப்ப சொல்றீங்க? 2008 போயிட்டு வந்தாரு. அதுவே ஒரு பித்தலாட்டம். அது இப்ப அந்த நிறைய வருது, போட்டோஸ் எப்படி வந்தது நிறைய, அதுக்குள்ள நான் பவர் மூலம் நிறைய எல்லாரும் பேசிட்டாங்க. ஆனால் இது என்ன காரணம்? இன்னொன்னு, தலைவர் பிரபாகரனை பற்றி அவர் பேசி தமிழ்நாட்டு இளைஞர்கள் மத்தியில் அவர் தான் அந்த உணர்வு ஊட்டினார்லாம் கிடையாது. இங்க மதவாத அடிப்படை வளராமல் இருப்பதற்கு 2 சக்திகள் தடையாக இருந்தன. ஒன்று, தந்தை பெரியார் ஊட்டிய சுயமரியாதை உணர்வு, திராவிட இயக்கம் மேலோங்கி இருந்தது ஒன்று. இரண்டாவது, 1980களுக்கு பிறகு ஈழ விடுதலை போராட்டம் தமிழ் இளைஞர்கள் மத்தியிலே உருவாக்கிய அந்த தாக்கம், ஒரு மாவீரனாக பிரபாகரனை நெஞ்சத்திலே சுமந்த தமிழ்நாட்டு இளைஞர்கள் ஜாதி மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஈழ விடுதலை நேசித்தார்கள், பிரபாகரனை நேசித்தார்கள். சிங்கள படைகளை அவர்கள் தோற்கடித்த நேரத்திலெல்லாம் தமிழ்நாட்டிலே கொண்டாட்டங்கள் நிகழ்த்தப்பட்டன என்றால் அந்த உணர்வு இறுகி போயிருக்கிறது. ஆக இங்க மதவாத உணர்வோ அல்லது இந்திய தேசிய உணர்வோ, இந்திய தேசியம் என்றால் அது பார்ப்பனிய தேசியம், இந்திய தேசியம் ஈக்குவல் டு பார்ப்பனியம் என்று சொல்லிவிடலாம். இதுதான் தந்தை பெரியார் சொன்னார். தொடர்ந்து நாம பார்க்கிறோம். ஆக இந்த இந்திய தேசியத்தை கட்டமைக்க விரும்புகிற பார்ப்பனிய சக்திகள் எல்லா மாநிலங்களிலும் இருக்கிற போது தமிழ்நாட்டுக்கு அதுக்கு தடையாக இருப்பது தந்தை பெரியாருடைய சுயமரியாதை தத்துவம், பிரபாகரனுடைய பிம்பம், மாவீரர் பிரபாகர் திலகம் அவருடைய போராட்டம். எனவே இது ரெண்டையும் கை வைத்தால் தான் தமிழ்நாட்டில அந்த சித்தாந்தத்துக்கு, இந்திய தேசியத்துக்கு மரியாதை கொடுக்க முடியும். தமிழ்நாட்டில் திராவிட இயக்கம் இருந்ததுனாலதான் இந்திய தேசியத்துக்கு இங்க வழி இல்லாம போச்சு. கூட்டணி அமைச்சிருப்பார்கள், மத்திய சர்க்காரில் இடம் பெற்றிருப்பார்கள். ஆனால் இந்திய தேசியம் வளராமல் இங்கே தடுத்து நிறுத்துகின்ற ஒரு சக்தியாக, ஏன்னா 1949 திராவிட முன்னேற்ற கழகத்தை பாருங்கன்னா தொடங்கிய காலத்திலிருந்து இந்த 75 ஆண்டுகளாக ஒரு சக்தியாக இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அடிப்படையாக அந்த ஈழ விடுதலை உணர்வும் தந்தை பெரியார் ஊட்டிய சுயமரியாதை உணர்வும். இவர் போயிட்டு வந்தார். பெரியார் இயக்கங்கள் தொடக்க காலத்திலே பேச வைத்தார்கள், பேசினார். அதன் மூலமாக இளைஞர்களை கவர்ந்து கொண்டார். இளைஞர்களை கவர்ந்து கொண்டு மெல்ல ஒரு அமைப்பை உருவாக்குகிறார். பார்க்கிறார்கள் மத்தியில RAW இந்திய அரசினுடைய ரிசர்ச் அனாலிசிங் எல்லா பிரச்சனைகளையும் தலையிடும். ஒரு நீண்ட கால செயல் திட்டங்களை வைப்பார்கள். அவர்களால் தான் ஈழ பிரச்சனைகளே பல சிக்கல்கள் வந்தது, மிகப்பெரிய தோல்விகளை இந்திய அரசை சந்திக்க வேண்டி வந்ததெல்லாம் வரலாறு. பின்னணிகளை பார்க்கிற பொழுது அப்படி தமிழ்நாட்டுல யார் சொல்லி எடுபடலை. எத்தனையோ பேர் புலிகளுக்கு எதிர்ப்பா பேசி பார்த்தாங்க. இவர் கொண்டாடுகிற மாப்போசி, மிகப்பெரிய தலைவராக தூக்கி வைத்து கொண்டாடுகிற மாப்போசி விடுதலை புலிகளுக்கு எதிராக தமிழ்நாட்டில் வீதி வீதியாக பிரச்சாரம் செய்தார். மிகப்பெரிய இலக்கிய ஆளுமை என்று சொல்லப்பட்ட ஜெயகாந்தனை அழைத்து வீதியில பேச வைத்தார்கள். ஈழ விடுதலை போராட்டத்தில் இங்கிருந்து அமைதிப்படை போன பொழுது அந்த அமைதிப்படையை முறியடிக்கக்கூடிய அளவுக்கு போராட்டத்தை காத்திரமாக புலிகள் முன்னெடுத்து சென்ற நேரத்தில் புலிகளுக்கு எதிரான அவதூறுகளையும் வன்மத்தையும் இங்க இருக்கக்கூடிய ஏடுகள் பரப்பின. அதுல துக்ளக் ஷோ மிக முக்கியமானவர் செய்தார். ஆனால் அவர் என்ன நினைத்தார்கள் என்றால், இவ்வளவு பேர் எதிர்ப்பு தெரிவித்தும் கூட அந்த உணர்வை மழுங்கடிக்க முடியவில்லை. ஆனால் அந்த ஈழ தேசியத்தை பேசிவிட்டு தலைவரை பற்றி புகழ்ந்து பேசக்கூடிய சீமானை கைக்கொள்வதன் மூலமாக பிரபாகரனை ஆளுமையை சிதைப்பதற்கு முயற்சி செய்தார்கள். அதற்கு ஒரு கருவி ஆனார். 2008 ஒரு போன்ற நேரம் என்பது சாதாரண நேரம் இல்ல. பிப்ரவரி மாதம் சொல்றாங்க. அதாவது ராஜபக்ஷ அரசு மிக கடுமையாக ராணுவ தாக்குதலுக்கு தயாராகி கொண்டிருக்கிறது. 2007 நவம்பர் 2 அரசியல் பிரிவு தலைவர் தமிழ்ச்செல்வன் கொல்லப்படுகிறார், குண்டு வீசி கொல்லப்படுகிறார். பிரச்சனை உச்சகட்டத்திற்கு போகிறது. விமான தாக்குதல் அதிகமாகிறது. யுத்தம் மிக கடுமையான நிலையை நோக்கி போய் கொண்டிருக்கிற நேரத்தில் இவர் போய் பிரபாகரனை சந்திச்சதாகவும், சந்தித்தது உண்மை என்று சில பேர் சொல்லுகிறார்கள். சில நிமிட நேரங்கள் இங்கிருந்து பல ஆளுமைகள் போனார்கள், அந்த நேரத்தில் சந்தித்திருக்கிறார். ஆனால் நான் அவரோடு இருந்தேன். அவர் எனக்கு துப்பாக்கி சுடுவதற்கு பயிற்சி கொடுத்தார். விதவிதமான காய்கறிகளை, விதவிதமான கறிகளை சமைத்து எனக்கு விருந்து உபச்சாரம் செய்தார்கள். இவையெல்லாம் சொல்லுவதற்கு காரணம், யுத்த காலத்திலே விடுதலை புலிகள் போராடி தங்கள் உயிர்களை தியாகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ரத்த ஆறு ஒரு விதத்தில் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது. சர்வதேச நாடுகளுடைய ஆயுதங்களை கொண்டு வந்து குவித்து வைத்துக் கொண்டு
பிரபாகரனுடைய படையை அழிப்பதற்கு, விடுதலை போராட்டத்தை அழிப்பதற்கு எல்லா வகையிலும் முயற்சி செய்கிறான் ராஜபக்சே. அந்த இடத்துல உன்னை உட்கார வைத்துக் கொண்டு உனக்கு விருந்து வைத்துக் கொண்டிருந்தாரா பிரபாகரன்? அப்ப தமிழ்நாட்டு இளைஞர் உள்ளத்தில் பிரபாகரன் பெயரை சொல்லி பிரபாகரனை தன் பக்கம் ஈர்த்து அந்த இளைஞர்களை ஈர்த்து விட்டு அவர்கள் மத்தியில சாதாரண ஆளு பிரபாகரன், நான் பிரபாகரன் இடத்தில் இருந்திருந்தால் தமிழீழத்தை பெற்றிருப்பேன். எவ்வளவு திமிரான பேச்சு அது! எந்த ஒரு விடுதலை இயக்கத்தை அவர் சொல்ற என்னிடத்தில் கையெழுத்து விட்டு போய்விட்டார்கள். அடி முட்டாள்தனமான வாதம். தமிழ்நாட்டில் ஒவ்வொரு வீட்டிலும் பிரபாகரன் பெயர் இருக்கிறது. தமிழ்நாட்டில் ஒவ்வொரு குழந்தைக்கும் தெளிவன் என்று பெயர் சூட்டி இருக்கிறார்கள், குட்டுமணி என்று பெயர் சூட்டி இருக்கிறார்கள். அவ்வளவு நேசிக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள் பிரபாகரனை. ஆனால் அந்த பிரபாகரனுடைய ஆளுமையை சிறுமைப்படுத்துவதற்கு அவருடைய கொடியை தூக்கி கொண்டு நான் என்னிடத்துல கையெழுத்து விட்டு போய்விட்டார் என்று சொல்லுவது அடி முட்டாள்தனமான ஒரு தற்குறித்தனமான பேச்சு. அதை மட்டும் ஒரு சொல்லல, இன்னும் நிறைய பேசும். அதற்கு முன்பாக இந்த வார்த்தைகளை சொல்லும்போது இன்னொன்னையும் சொல்லியிருந்தாரு. முதல்வன் பட பாணியில காலை 9 மணிலிருந்து மாலை 9 மணி வரை ஒரு நாள் என்கிட்ட ஆட்சி கொடுத்திருந்தா அந்த போரை நான் நிப்பாட்டிருப்பேன் அப்படின்னு. எப்படி நிப்பாட்டுவாரு? எப்படி இது எவ்வளவு பெரிய தற்குறித்தனமான பேச்சு இது! எந்த விடுதலை இயக்கமும் இல்ல, அதையும் ரசிக்கிற ஒரு கூட்டம் இருக்கு. அதை ரசிக்கிற கூட்டத்தை உருவாக்கினால்தான் அதை நீத்து போக செய்ய முடியும். நம்புறாங்களே. இல்ல, அதை நீத்து போக செய்வதற்கு தேவையான இது அடிப்படையில் ஒரு கதவசனகர்த்தா. 2008ஆம் ஆண்டு இவர் போன நேரத்துல இந்த சீமான் என்பவர் பெரிய தலைவர் இல்ல. அவரை பத்தி பேசும்போது எல்லாத்தையும் பேசிதான் ஆகணும். போட்டோ போலி, அவர் சந்திச்சதுல அவர் சொல்லக்கூடிய கதை போலி, எல்லாமே போலி, எல்லாமே பொய் அப்படின்னு சொல்லி எல்லா தரப்புல இருந்தும் ஒரே நேரத்துல பேசுறாங்க. ஆனா அவர் அது எல்லாம் மீறி பிரபாகரன் அவர்களே, நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சாட்டை துரைமுருகன் மேடையில சொல்றார், பிரபாகரனே உயிர்த்தெழுந்து சீமான் என்ன சந்திக்கலன்னு சொன்னாலும் அவர் தான் எங்க தலைவன், நாங்க அவரை நம்புவோம்னு சொல்றாங்க. இதுக்கு மேல நீங்க பேசுவதிலயோ விவாதிப்பதிலயோ எல்லாரும் நடந்தவைகளை சொல்லுவதிலயோ என்ன பிரயோஜனம் இருக்கு? இல்ல, அவருக்கு சாட்சி சொல்ல யாரும் வரமாட்டார்கள். புலிகள் இயக்கம் வீழ்த்தப்பட்டு விட்டது, பதில் சொல்வதற்கு எவரும் இல்லை என்று நினைத்து கொண்டு இவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பேச வேண்டிய நேரத்தில் இப்போது அவர்கள் அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள். எங்கே இருந்தோ இந்தியா உலகத்தின் எந்த மூலையிலே இருந்தோ அதுக்கு பதில் வந்து கொண்டிருக்கிறார். ஆனால் எவ்வளவு அடிமுட்டாள்தனமான தற்குறித்தனமான வாதங்களை இவர்கள் முன்வைக்கிறார்கள். நான் கேட்கிறேன், எந்த ஒரு விடுதலை போராட்டமும் அந்த நாட்டு இளைஞர்களை, அந்த மக்களை நம்பித்தான் தலைவர்கள் நடத்தி வெற்றி பெற்றிருக்கிறார்களே தவிர இன்னொருவரிடம் ஒப்படைத்து போவதில்லை. 1984ஆம் ஆண்டு மார்ச் மாதம் வெளிவந்த சண்டே பத்திரிகைக்கு அனிதா பிரதாப்புக்கு பிரபாகரன் பேட்டியளித்தார். அந்த பேட்டியில கேட்கிறாங்க, இந்தியாவுடைய ஆதரவை நீங்கள் கேட்கிறீர்களே, இந்திய ராணுவம் உங்களுக்கு தேவை என்று நீங்கள் விரும்புகிறீர்களா விடுதலை போராட்டத்தை நடத்துவது என்று சொன்ன பொழுது இவர் கேட்கிறார் அனிதா பிரதாப். அதுக்கு பிரபாகரன் அருமையான பதில் சொல்றார், எங்களுக்கு யாருடைய இந்திய ராணுவத்தினுடைய உதவி எங்களுக்கு தேவையில்லை, ஆனால் அவர்களுடைய ஆறுதலும் அவர்களுடைய எங்களுக்கு ஆதரவும் தார்மீகமான ஆதரவும் கொடுக்கட்டும், தப்புள் கொடி உறவுகளாக இருக்கிற எங்கள் தமிழர்களுக்கு ஆதரவு கொடுக்கட்டும். ஆனால் எமது நாட்டு விடுதலையை வென்றெடுக்கக்கூடிய அளவுக்கு மனோதிடமும் உறுதியும் நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கிறது, நாங்கள் போராடி வெல்வோம் என்று சொன்ன அதுல கடைசி வரையில் இருந்தார்கள். தமிழ்நாட்டு அரசியலில் அவர்கள் எந்த காலத்தையும் தலையிட்டதில்லை. இங்கே பிரபாகரன் இருந்திருக்கிறார், எங்களை போன்றவர் அவர் இங்கே சந்தித்திருக்கிறோம். விடுதலை புலிகளுடைய தலைவர்களோடு தளபதிகளோடு என்னை போன்றவர்கள், எங்கள் இயக்கத்தை சேர்ந்தவர்கள், திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் எல்லோரும் அவர்களோடு இங்கே நாங்கள் நெருங்கி பழகி இருக்கிறோம். எந்த காலத்திலும் தமிழ்நாட்டு அரசியல் அவர்கள் ஈடுபட்டது கிடையாது. இல்ல, மேதகு பிரபாகரன் அவர்கள் திராவிடத்தை வெறுத்தாரா? திராவிடத்தை ஒழிக்கணும்னு அவருடைய கொள்கைகள்ல அவருடைய சித்தாந்தத்துல இருந்துச்சா? திராவிடத்தாலதான் நம்ம வீழ்க்கப்படுகிறோம், திராவிடத்தால நமக்கு எந்த பிரயோஜனம் இல்ல, ஆதரவு இல்ல ஈழத்தமிழர்களுக்கு அப்படிங்கிற நோக்கோடு இருந்தாரா? இது சீமான் அவிழ்த்து விட்ட கட்டுக்கதைகளில் ஒரு மிகப்பெரிய கட்டுக்கதை. இந்த கட்டுக்கதை திராவிட இயக்கங்களை பற்றி அவர்கள் எந்த இடத்திலும் குறைத்து மதிப்பிடுத்ததில்லை. பாலசிங்கம் அவர்களுடைய புலிகள் தேசத்தின் குரல் என்று அழைக்கப்பட்ட பாலசிங்கம் அவருடைய போரும் சமாதானமும் என்ற நூலிலே திராவிட இயக்கம் எந்த அளவுக்கு தமிழகத்திலே ஏற்படுத்திய அந்த ஆதிக்கத்துக்கு எதிரான உணர்வு எங்களை பாதித்தது, நாங்கள் விடுதலைக்காக போராட முன்வந்தோம் என்று வெளியே சொல்லியிருக்கேன். இன்னொன்று, சீமானுக்காக நாங்கள் உலகத்தை இந்த திராவிட இயக்கத்தை பற்றி பேசியவர்களை எல்லாம் நாங்கள் துணைக்கு அழைத்து வந்து இவருக்கு வரலாற்று பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவன் பேசுவது அத்தனையும் பச்சை அவதூறு இழிவான கருத்துக்கள், அவர் வைக்கிற வன்மையான கருத்து. இதுக்கு பிரபாகரனை துணைக்கு அழைத்து கொண்டு வந்து இவருக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒன்றை சொல்ல வேண்டும், அவரு ஈழ பிரச்சனையை முன்வைத்து இளைஞர்களை திரட்டிருந்த போது ஒரு அமைப்பாக வருகிற பொழுது கொஞ்ச காலத்துக்கு பிறகு முள்ளிவாய்க்காலுக்கு பிறகு
இளைஞர்கள் பார்வை ஒரு பக்கம் திரும்பியதற்கு பிறகு தமிழ்நாட்டிலே எங்கள் தலைவர் வைகோவைத்தான் முதலிலே குறிவைத்தார் சீமான். எல்லோருக்கும் தெரியும், ஈழ விடுதலை போராட்டத்தை 1980களில் இருந்து சர்வதேச அரங்குக்கு கொண்டு சென்றவர் எங்கள் தலைவர் வைகோ. லண்டன் மாநாட்டிலே போய் பேசியிருக்கிறார், நியூயார்க் மாநாட்டிலே போய் ஈழத்தமிழர் மாநாட்டிலே பேசியிருக்கிறார். 1981ஆம் ஆண்டு யாழ்ப்பாண நூலகம் தகர்க்கப்பட்ட போது, எரிக்கப்பட்ட போது நாடாளுமன்றத்தில் எரிமலையாக வெடித்திருக்கிறார். 83 கலவரம், ஜூலை கலவரம் நடந்த போது அன்னை இந்திரா காந்திக்கு முன்னால் மிக கடுமையாக அவர் பிரதமர் பதவியில் இருந்த நேரத்திலே தலைவர் வைகோ அவர்கள் நாடாளுமன்றத்தில் எடுத்து வைத்த கருத்துகள் இந்திரா காந்தியே உலுக்கியது. அங்க இருக்கக்கூடிய வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வாழக்கூடிய தமிழர்கள், ஈழத்தினுடைய பூர்வகுடி மக்கள், அவர்கள் ரத்தம் சிந்துகிறார்கள். நீங்கள் வேடிக்கை பார்க்கிறீர்கள், நாங்கள் 6 கோடி மக்கள் தமிழ்நாட்டின் பிரஜைகளாக இருக்கிறோம், உங்கள் கால்களில் விழுந்து மன்றாடுகிறேன், எங்கள் இனத்தை காப்பாற்றுங்கள் என்று கண்ணீர் மிக எங்கள் தலைவர் வைகோ பேசிய நேரத்திலே அந்த அம்மையார் இறங்கி வந்து தலைவர் வைகோ அவர்களை நாடாளுமன்றத்தில் அவர் தோள்களை தட்டி உங்களுடைய உணர்வில் நான் பங்கேற்கிறேன் என்று சொன்னார். 16 கவன ஈர்ப்பு தீர்மானங்களை நாடாளுமன்றத்தில் ஈழ பிரச்சனைக்காக கொண்டு வந்தவர் எங்கள் தலைவர். இன்னும் சொல்ல போனால் 1984 ஆகஸ்ட் மாதம் எங்கள் தலைவர் வைகோ கொண்டு வந்த ஈழம் குறித்தான கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீதுதான் கடைசியாக அந்த அம்மையார் நாடாளுமன்றத்திலே பேசியது பிரதமர். அதற்கு பிறகு 84 அக்டோபர் 31 சுட்டுக் கொல்லப்படுகிறார். அந்த கடைசி பேச்சில் எங்கள் தலைவர் வைகோ கொண்டு வந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது அம்மையார் இந்திரா காந்தி பேசிய கடைசி பேச்சில் நாடாளுமன்றத்தில் பதிவு செய்திருக்கிறார், the original inhabitants, ஈழம் தமிழ்ஸ் ஒரிஜினல் அவர்களுடைய தொட்டில் பிரதேசம், தொட்டில் பூமி என்றால் அது வடக்கு கிழக்கு மாகாணம் அவர்களுடைய தாயகம் என்பதை இந்திரா காந்தி அம்மையார் நாடாளுமன்றத்தில் சொன்னார், சொல்ல வைத்தவர் எங்கள் தலைவர் வைகோ. அதற்கு பிறகு ஈழ பிரச்சனையை பற்றி இந்தியா ஒப்பந்தம் போட்ட பொழுது தவறான வழிகாட்டுதல்களால் இந்திரா காந்தி அம்மையார் மறைவுக்கு பிறகு பொறுப்புக்கு வந்த ராஜீவ் காந்தி அவர்கள் ஈழ ஒப்பந்தம் போட்டு இந்திய இலங்கை ஒப்பந்தம் போட்ட போது ஜெயவர்த்தனா ஒப்பந்தம் போட்ட நேரத்தில் நாடாளுமன்றத்தில் மிக கடுமையாக விமர்சனம் செய்து அங்கே போராட்ட களத்தில் நிற்பது புலிகள், அதிபராக இருக்கிறவன் ஜெயவர்த்தனே, 2 பேருக்கு பிரச்சனை, ஒப்பந்தம் போட வேண்டும் என்றால் 2 பேரும் தான் பேச வேண்டும், நீங்களே கையெழுத்து போட்டு விட்டு வருகிறீங்க, உங்களை ஏமாத்துகிறார் ஜெயவர்த்தனா என்று நாடாளுமன்றம் இப்படி பேசி கவனத்தை ஈர்த்து இந்த பிரச்சனையை பிரபாகரன் என்ற பெயரை தமிழ் இளைஞர் உள்ளத்தில் பதிவு வைத்த எங்க தலைவரை முதலிலே தெலுங்கர் என்று கொச்சைப்படுத்தியவர் சீமான். இன்னொன்னு, எங்கள் தலைவர் பெருங்காமல்லூருக்கு போனார். அங்கே அந்த தியாகிகள் நினைவிடத்துக்கு போய் அஞ்சலி செலுத்த நேரத்திலே இந்த நாம் தமிழர்கள் இயக்கத்தினுடைய கும்பல் நின்று கொண்டு தலைவர் வைகோவை கடுமையாக விமர்சனம் செய்து பேசினார்கள். உடனே எங்களோடு வந்த தோழர்கள், எங்கள் தலைவரோடு போன எங்கள் தொண்டர்படை தளபதி பாஸ்கர சேத்துபதி, அதை போல ஜீவன் போன்ற தலைவர்கள் அங்கே இருந்தவர்கள் அவர்கள் எதிர்வினை ஆற்றினார்கள். அவர்கள் வந்து தெலுங்கர் என்று கோஷம் போட்டு, ஒழிக என்று கோஷம் போட்டு மிக கடுமையான வார்த்தைகளால் இழித்தும் பழித்து எங்கள் தலைவரை பேசிய பொழுது உடனடியாக அதற்கு எதிர்வினை ஆற்றின நேரத்தில் இவர்கள் எல்லாம் தயாராக தான் சென்றிருந்தார்கள் எங்கள் தலைவர்கள். அது பாஸ்கர் சேதுபதியாக இருந்தாலும் ஜீவனாக இருந்தாலும் தொண்டர் படை தெளிவாக இருந்தது. எங்கள் தலைவர் மட்டும் அன்றைக்கு தலையிடாமல் போயிருந்தால் 10 தலை அன்றைக்கு உருண்டு இருக்கும். ஆனா எங்க தலைவர் அமைதிப்படுத்தி விட்டு சொன்னார், ஈழத்தமிழர் பிரச்சனையில பிரபாகரன் பெயரை சொல்லி அந்த கொடியை பயன்படுத்திக் கொண்டு உலகம் முழுவதும் வசூல் செய்து கொண்டு ஒரு ஃப்ராடு வேலை செய்கிறார் சீமான் என்று எக்ஸ்போஸ் செய்து முதலிலே சீமான் ஒரு ஃப்ராட் என்பதை வெளி உலகத்திலே தெளிவாக சொன்னவர் என்ற தலைவர். அன்றைக்கு யார் ஆதரித்தார் வைகோவை? வைகோ சொல்வது சரி என்று எந்த தலைவர் சொன்னார்கள்? இந்த தலைவர்கள் எல்லாம் இன்றைக்கு சொல்லுவதற்கு 10 ஆண்டுகளுக்கு முன்பே சீமான் ஒரு ஃப்ராட் என்று சொன்னவர் எங்கள் தலைவர் வைகோ. ஒரு போராட்டத்துக்கோ இல்ல ஒரு வினைக்கோ எதிர்வினை வந்து தலைய துண்டிப்பது ஆகாது அப்படிங்கறத அதை சொல்ல வரல நான். அவர்கள் அவ்வளவு வேகமாக சொல்லுகிற பொழுது அடித்து விரட்ட வேண்டும் என்று சொல்லி எங்கள் தொண்டர்கள் மீது தாக்கல் நடத்திய பொழுது திருச்சியில் எங்கள் தலைவர் வந்து நின்ற போது எங்கள் தலைவருக்கு எதிராக கோஷம் போட்ட போது கைகலப்பு இருந்தது. அப்ப வைகோவை பார்த்து தெலுங்கர் என்று சொல்லுகிறார். ஈழ விடுதலை போராட்டத்திற்கு தன் வாழ்நாளையே அரசியலை அர்ப்பணித்தவர். முதலிலே தமிழிடம் தான் ஒரே தீர்வு என்று 95 தீர்மானம் போட்டார் ஈழத்துக்காக திருச்சி மாநில மாநாட்டில். அதற்கு பிறகு எங்கள் ஆதரித்தவர்கள் தமிழ்நாட்டில் எந்த பத்திரிகை ஆதரிக்கவில்லை. இல்ல இப்போதைய பேச்சு என்ன அப்படின்னா, வைகோ அவர்களின் வரலாறு எல்லாமே தெரியும். சீமான் அவர்கள் போறாரு வராரு, திராவிட கழகத்தின் உதவியோட போறாரு வராரு, பல்வேறு கட்டுக்கதைகளை எடுத்து
எடுத்து விடுறாரு. அதெல்லாம் அதாவது அவருக்கு பதில் கொடுத்து அவர் வளர்த்து விட வேணாம் அப்படிங்கிறது ஒரு தரப்பு வாதமா இருக்கு. அதுவே அவர் வளர்வதற்கு காரணம் ஆயிருச்சு அப்படிங்கிற குற்றச்சாட்டு இன்னொரு தரப்புல இருந்து வருது. அதுல இவங்க எல்லாருக்குமே பங்கு உண்டு. திராவிட கழகத்தை சேர்ந்த மூத்த தலைவர்களாகட்டும், இல்ல ஈழத்துக்கு சென்று வந்த விடுதலை புலிகளோடு தொடர்பில் இருந்த, அவங்கள பற்றி நன்கு அறிந்த, அங்கு சீமானுக்கு அளிக்கப்பட்ட இந்த விருந்துகளா அளிக்கப்பட்டதா அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்ச எல்லாருக்கும், அதுல ஐயா வைகோ அவர்களுக்குமே அதுல பங்கு உண்டு. ஏன் எக்ஸ்போஸ் பண்றதுல முன்னாடியே பண்ணிருக்கணும்? இப்ப ஒரு என்ன சொல்றது, அவர் உங்க தரப்பு வாதமா எடுத்தா ஒரு தீய சக்தி அப்படிங்கிற விமர்சனங்கள் உங்க தரப்புல இருந்து வருது. வளர விட்டதே நீங்க தானங்கிற குற்றச்சாட்டுக்குள்ள வைகோ அவர்களும் தானே வராரு. இல்ல, அவர் எப்பொழுது விடுதலை புலிகள் பெயரை பயன்படுத்தி சர்வதேச அரங்கத்திலே புலம்பெயர்ந்த நாடுகளில் வசூலை தொடங்கினாரோ, எப்பொழுது பேச ஆரம்பித்தாரோ, அப்பொழுதே இவர் சிங்கள அரசாங்கத்தினுடைய கைக்கூலியாக மாறிவிட்டார் என்பதை வெளிப்படையாக சொன்னவர் எங்கள் தலைவர் வைகோ. ஏனென்றால் சர்வதேச அரங்குகளில் இந்த பிரச்சனையை கொண்டு போய் சேர்த்தார். நார்வேயில் ஆசுல மாநாட்டில் எங்கள் தலைவர் போய் ஈழ பிரச்சனைக்காக அந்த ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியிலே ஒரு ஆதரவை திரட்டினார். கடைசி கட்ட முள்ளிவாய்க்கால் இறுதி யுத்தத்திற்கு முன்பு 2008 ஆண்டு தொடக்கத்தில் எரிக் சொல், அன்றைக்கு நார்வே அமைச்சர் பேச்சுவார்த்தை, அமைதி பேச்சுவார்த்தையில் பிரபாகரனோடு ஈடுபட்ட எரிக் சொல் சந்தித்தார் நார்வேயில். அதற்கு பிறகு ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்ற கூட்டம் 2008 நவம்பர் மாதம் 20ஆம் தேதி இங்கிலாந்து பாராளுமன்றத்திற்கு அருகில் ஒரு கட்டிடத்தில் நடந்தது, அலுவலகத்தில் நடந்தது. அதில் இங்கிலாந்து பாராளுமன்ற உறுப்பினர் அத்தனை பேர் வைத்துக் கொண்டு ஈழ பிரச்சனையுடைய வரலாற்றை எல்லாம் எடுத்து சொல்லி, நீங்கள் அங்கே பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் போய் காலுண்டுவதற்கு முன்பு அங்கே அந்த அரசாட்சியை கையில வைத்திருந்தவர்கள் தமிழர்கள். ஆனால் உங்கள் ஆதிக்க முடிவுற்று நீங்கள் உங்களுடைய அரசை எங்கள் சிங்களவரிடத்தில் ஒப்படைத்து விட்டு வந்துவிட்டீர்கள். அதனால் சிங்களவர்கள் இன்றைக்கு தமிழர்கள் நசித்துக் கொண்டு உங்களுக்கு எல்லா கடமையும் உண்டு. ஈழத் தமிழர்களை அழிக்கிறார்கள், ஈழத் தமிழர்கள் இனப்படுகொலை செய்கிறது சிங்கள அரசு, அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு பிரிட்டனுக்கு இருக்கிறது என்று பேசிவிட்டு வந்தார். 2009 இறுதி கட்டத்திலே ஈழ விடுதலை போராட்டத்திலே புலிகளினுடைய போராட்டத்தில் அவர்களுடைய ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டன. முள்ளிவாய்க்காலில் லட்சக்கணக்கான பேர் கொண்டு குவிக்கப்பட்டது ஐநாவை ஒப்புக்கொண்டது. இதற்கு பிறகான காலகட்டத்தில் ஆயுத போராட்டம் சாத்தியக்கூறு இல்லை என்று நிலைமை ஏற்பட்டதற்கு பிறகு இந்த ஈழ பிரச்சனையில் என்ன தீர்வு என்று சொல்லும் போது அந்த தீர்வை நோக்கி நகர்த்துகிற பணியிலே எங்கள் தலைவர் வைகோ ஈடுபட்டார். 2011 ஜூன் 1ஆம் தேதி பெல்ஜிய நாட்டினுடைய தலைநகரம் பிரசல்ஸில் ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாநாடு. அந்த மாநாட்டிலே போய் இருந்த வரலாற்றை எல்லாம் சொல்லி 2009 ஈழ இனப்படுகொலை எல்லாம் சொல்லி இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டுமானால் இனப்படுகொலைக்கு உள்ளான நாடுகளில் எப்படி ஐநா சபை ஐநா மன்றத்தினுடைய பிரகடனத்தின் அடிப்படையிலே ஒரு பொது வாக்கெடுப்பு ரெஃபரண்டம், காமன் ரெஃபரண்டம் நடத்தி அந்த பொது வாக்கெடுப்பின் மூலமாக ஒரு சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கு, சிறுபான்மை மக்களினுடைய இறையாண்மை பாதுகாப்பதற்கு ஒரு அரசியல் தீர்வை உருவாக்கி தருகிறதோ அதை போல ஈழ விடுதலை போராட்டத்தை அழிப்பதற்கு துணை நின்றிருக்கின்ற பல நாடுகள், இங்கே வந்திருக்கிற பல நாட்டினுடைய பிரதிநிதிகளுக்கு சொல்கிறேன் என்று சொல்கிறார். ஆக ஒரு தீர்வு என்றால் ஐநா மன்றத்தின் சார்பில் நீங்கள் பொதுவாக்கு நடத்துங்கள். எப்படி தெற்கு சூடானில் நடத்தப்பட்டதோ அதை போல, இந்தோனேஷியாவிலிருந்து கிழக்கு தைமூர் பிரிவதற்கு பொதுவாக்கெடுப்பு நடத்தப்பட்டதை போல, செர்பியாவிலிருந்து கொசாவா பிரிவதற்கு எப்படி பொதுவாக்கெடுப்பு நடத்தப்பட்டதோ அதை போல தமிழ் ஈழத்திலேயும் புலம்பெயர்ந்த நாடுகளில் வாழ்கிற தமிழர்கள் மத்தியிலேயும் பொதுவாக்கெடுப்பு நடத்தி ஒரு அரசியல் தீர்வு வேண்டும் என்று 2011 அதாவது முள்ளிவாய்க்காலுக்கு பிறகு எடுத்து சொன்னார் தலைவர் வைகோ. அதற்கு பிறகு 2017ஆம் ஆண்டு ஐநா மனித உரிமைகள் கவுன்சில் 36வது கூட்டம் செப்டம்பர் மாதம் நடந்தது. 3வது வாரம், ஒரு வாரம். அதில் பங்கேற்பதற்காக எங்கள் தலைவர் சென்று மனித உரிமை கவுன்சிலில் கூட்டத்தில் எங்கள் தலைவர் ஈழ பிரச்சனை எல்லாம் எடுத்து சொல்லி, இனப்படுகொலை எடுத்து சொல்லி, ராஜபக்ச கூட்டத்தை கூண்டிலேற்ற வேண்டும், ஆய்வு தர வேண்டும், பொதுவாக்கு நடத்த வேண்டும் என்று பேசிய பொழுது அங்கே வந்த சிங்கள அரசாங்கத்தினுடைய கைகூலிகள் பிரதிநிதிகள் தலைவர் வைகோவை தாக்க முயற்சித்தார்கள் ஐநா மனித உரிமை கவுன்சில் அலுவலகத்தில் இந்த மாநாடு நடந்த பொழுது. ஆனா அங்க இருக்கக்கூடிய ஐநா மனித உரிமை கவுன்சிலுக்கு ஈழத்தில் இருந்து வந்திருந்த அமைப்புகள் புகார் கொடுத்தது அடிப்படையில் தலைவர் வைகோ அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து அங்கே உரையாற்றினார். அதற்கு பிறகுதான் இங்கே பார்த்தால் இது சர்வதேச அரங்கத்தில் எங்கள் தலைவர் போய் இந்த ஈழ பிரச்சனையை சர்வதேச பிரச்சனையாக மாற்றுகிறார். பாலஸ்தீன பிரச்சனை எப்படி சர்வதேச பிரச்சனையாக ஆனதற்கு பிறகு அமெரிக்கா தலையிடுகிற ஒரு நிலைமை வந்ததோ அதை போல கொசாவா பிரச்சனை சர்வதேச பிரச்சனையாக மாறியதற்கு பிறகு தமிழீழ பிரச்சனையும் சர்வதேச அரங்குக்கு கொண்டு சென்று ஒரு தீர்வை எங்கள் தலைவர் வைகோ தான் ரெஃபரண்டம் என்பதை முன்வைத்ததற்கு பிறகு சிங்கள அரசாங்கத்தினுடைய கைகூலி சீமான் இங்கே உட்கார்ந்து கொண்டு வைகோவை தெலுங்கர் என்று பேசினார்.
இது நீங்க பார்க்கணும். சிங்கள அரசாங்கத்தினுடைய கைக்கூலி என்று நான் சொல்லுவதற்கு காரணம், சிங்களவனுக்கு தமிழனை பிடிக்காது, சிங்களவனுக்கு தமிழ் மொழியை பிடிக்காது, திராவிட இயக்கத்தை பிடிக்காது. அது அனைத்தும் இந்த சீமானுக்கு இன்றைக்கு அரசியல் வழிகாட்டியாக அந்த நெறிகளை கையில வைத்துக் கொண்டு சிதைக்கின்ற முயற்சிகள். அப்ப ஈழ விடுதலைக்கு கோவை ராமகிருஷ்ணன் தடாவுல ஜெயில இருந்தாரு, ஆயுதம் கொடுத்தாரு, போராட்டம் நடத்தினார். எத்தனையோ தலைவர்கள் இங்க அவருக்கு ஆதரவாங்க. எல்லாரையும் மொழி அடிப்படையில் சொல்றாருன்னா இழிவுபடுத்துகிறார். என்ன காரணம்? இன்றைய நமது அரசியல் திண்ணை நிகழ்ச்சியில நம்முடைய சிறப்பு விருந்தினர் மதிமுகவின் பொருளாளர் மு. செந்திலதிபன் கிட்ட நிறைய கேள்விகளை முன் வச்சிருந்தோம். அவர் ரொம்ப விளக்கமான பதில்களை கொடுத்திருந்தாரு. மீண்டும் இன்னொரு சிறப்பு விருந்தினரோடு சந்திக்கலாம். நன்றி.